கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். அவமணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரமபத மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு தேவ ஜனமே, இன்றைய நாளிலும் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் பிற்பகுதி, நாங்கள் உன் தேசத்து வழியாக கடந்து போக இடங்கொடு என்று கேட்கச் சொன்னார். இஸ்ரவேலர் ஏதோமின் ராஜாவினிடத்தில் ஆட்களை அனுப்பி, உங்கள் தேசம் வழியாக கடந்து போக எங்களுக்கு இடம் கொடு என்ற தலைப்பில் பார்க்கும்போது, ஆண்டவராகிய கடவுள் இந்த காலை நேரத்தில் இந்த திருவார்த்தை மூலமாக உன்னுடைய உள்ளத்தில் எனக்கு இடம் கொடு, உன்னுடைய இல்லம் வேண்டாம், உன் பொருள் வேண்டாம், உன்னுடைய புகழ் வேண்டாம், உன்னுடைய பணம் வேண்டாம், உன்னுடைய பதவி வேண்டாம், உன்னுடைய உள்ளத்திலே இடத்தை கொடு. இன்றைக்கு இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறவர். இன்றைக்கு இருதயங்கள் ஏன் செயற்கை ஸ்டென்ட் வைக்கப்படுகிறது, பைபாஸ் செய்யப்படுகிறதுன்னு சொன்னால், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பல்வேறு விதமான மன அழுத்தங்கள், பிரச்சனைகள், காரியங்கள், இவைகளினால் நம்முடைய இருதயம் கெட்டு போகிறது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல் மறுக்கும் பொழுது, அதை மறைக்கும் பொழுது, செய்வதையெல்லாம் செய்துவிட்டு இருதய கடினம் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்வது கடவுளுக்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஊழியத்தில், சகைவே இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி சகைவை அழைத்த இயேசு, ஆபிரகாமிடத்தில் அவர் சென்று, ஆபிரகாமே நீ வெளியே வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கடற்கரை மணலையும் கடலையும் காட்டி அவனுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அன்பான இறை மக்களே, எப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று நம்முடைய இருதயத்தில் ஒரு இடத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமோ, அப்பொழுது முதல் கர்த்தர் நம்மிடத்தில் தங்கும்படி ஆசைப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில், இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போசனம் பண்ணுவேன். இன்றைக்கு உன்னுடைய இருதயத்திலே இடம் கேட்கிற ஆண்டவர் எதற்காக? அவர் வந்து தூங்குவதற்காக அல்ல, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. இன்றைக்கு நம்மிடத்திலே வருகிற உறவுகளும் நட்புகளும் திருச்சபை சொந்தங்களுமாக இருந்தாலும் கூட, அவர்கள் நம்மிடத்திலே வந்து தட்டுவது எதற்காக? நம்மை அடிமைப்படுத்தவும், அதிகாரம் செய்யவும், நம்முடைய உரிமைகளை பறிக்கவுமே அவர்கள் வந்து தட்டுகிறார்கள். ஆனால் என் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேலர் ஏதோமியரிடத்தில் உன் தேசத்தின் வழியாக கடந்து போக இடம் கொடு என்று சொல்கிறார். உன்னுடைய இருதயத்தில் எனக்கு சிறிது இடம் கொடு. நம்முடைய பழக்க வழக்கங்களும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது, சிறு பிள்ளையிலிருந்து நாம் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கிறோம், நல்ல காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், நீச்சலை கற்றுக்கொள்கிறோம், எவ்வாறு அசைப்பது என்று நாம் கை கால்களை தெரிந்து கொள்கிறோம், காலை முதல் மாலை வரை செயல்படுகிறோம், நடப்பது எப்படி என்று அறிந்து கொள்கிறோம். இந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் நாம் அறிந்து கொண்டாலும், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கேட்கிறார். எனக்கு ஒரு இடம் உண்டா? இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ இடங்களை நம்முடைய சொந்தமாக வாங்கி கொள்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறது, உன்னுடைய இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் கொடு என்று சொல்கிறார். இன்றைக்கு அவர் இந்த வழியாக, நம்முடைய இருதயத்தின் வழியாக அவர் கடந்து போக ஆசைப்படுகிறார். என் மகனை, அவனை பார்க்க வேண்டும். அவனை பார்ப்பது என்பது அவனுடைய
இருதயத்தை தொடுவதன் வழியாக, இருதயத்துக்குள் பிரவேசிப்பது வழியாக, அவனோடு இருதயத்தில் போஜனம் செய்வது வழியாக. ஆகவே இந்த நாளிலே கர்த்தருக்கென்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இடத்தை கொடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் கர்த்தருக்கு தருகிற இடங்களை பிசாசுக்கு கொடுத்து விடுகிறோம். உறவு பிரச்சனைகளினாலும், பல்வேறு விதமான கஷ்டங்களினாலும், உலக கவலைகளினாலும், கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்முடைய இருதயம் பிசாசுக்கும் உலகத்துக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் போகிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் வழியாக நான் கடந்து போக வேண்டும், எனக்கு ஒரு இடம் தருவாயா, எனக்கு ஒரு இடம் தருவாயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் புதிய கிருபையை இந்த நாளில் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய இருதயம் நீர் கடந்து போகிற, நீர் தங்குகின்ற ஒரு இல்லமாக, ஒரு சாலையாக காணப்பட இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த சிந்தையோடு நடந்து கொள்ள துணை